3 நாட்கள் தொடர் விடுமுறையை முன்னிட்டு ஏராளமான மக்கள் சொந்த ஊர் செல்வதால் பேருந்து நிலையங்கள், ரயில் நிலையங்களில் கூட்டம் அலைமோதியது. கோவையில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வந்து பணிபுரிபவர்களும் கல்லூரி மாணவர்களும் சொந்த ஊர்களுக்கு புறப்பட்டு சென்றனர். இதனால் உக்கடம் உள்ளிட்ட பேருந்து நிலையங்களில் வழக்கத்தை விட கூட்டம் அதிகமாக காணப்பட்டது. ரயில் நிலையங்களிலும் அதிக அளவில் கூட்டம் காணப்பட்டது. அதேபோல திருப்பூரில் பனியன் நிறுவனங்களில் பணிபுரிபவர்கள் மற்றும் கல்லூரி மாணவர்கள் சொந்த ஊர்களுக்கு புறப்பட்டனர். இதனால் திருப்பூர் மத்திய பேருந்து நிலையத்தில் கூட்டம் அலைமோதியது. நவம்பர் மாதம் நடைபெறும் ஆசிரியர் தகுதித் தேர்வு தேதிகளை மாற்றி ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவித்துள்ளது. நவம்பர் 1 மற்றும் 2ஆம் தேதிகளில் ஆசிரியர் தகுதித் தேர்வுகள் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் கல்லறை திருநாளன்று தேர்வு தேதி அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் இதனை மாற்றி அமைக்க வேண்டும் என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியிருந்தார். இந்நிலையில் ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் நிர்வாக காரணங்களால் ஆசிரியர் தகுதித் தேர்வுகள் தேதி மாற்றப்படுவதாகவும் நவம்பர் 15 மற்றும் 16ஆம் தேதிகளில் நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சுதந்திர தினம் மற்றும் வார விடுமுறை என தொடர் விடுமுறையை ஒட்டி சென்னையிலிருந்து வெளியூர் செல்லும் ஆம்னி பேருந்துகளின் டிக்கெட் கட்டணம் 3 மடங்கு அதிகரித்திருப்பதாக புகார் எழுந்துள்ளது. சென்னையிலிருந்து திருச்சிக்கு 800 ரூபாயாக இருந்த பேருந்து கட்டணம் 4000 ரூபாயாக உயர்ந்திருப்பதாக கூறப்படுகிறது. கோவைக்கு 4500 ரூபாய், நெல்லைக்கு 4300 ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. இதேபோல சென்னையிலிருந்து திருச்சிக்கு விமானத்தில் செல்ல குறைந்தபட்ச கட்டணம் 3873 ரூபாய் வசூலிக்கப்படுகிறது. கோவைக்கான விமான கட்டணம் 7853 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. 3 நாட்கள் தொடர் விடுமுறையொட்டி சொந்த ஊர்களுக்கு மக்கள் செல்லும் நிலையில் ஆம்னி பேருந்துகளில் அதிக கட்டணம் வசூலித்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என போக்குவரத்து துறை எச்சரித்துள்ளது. இது தொடர்பாக போக்குவரத்து துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தமிழ்நாடு முழுவதும் வட்டார போக்குவரத்து அலுவலர்கள் உள்ளிட்டோர் கொண்ட சிறப்பு குழு ஆம்னி பேருந்துகளை தீவிரமாக சோதனை செய்து வருவதாகவும் அனுமதிக்கு புறம்பாக இயங்கும் ஆம்னி பேருந்துகளுக்கு அபராதம் விதித்தும் சிறைபிடித்து வரி வசூல் செய்தும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் கூறியுள்ளது. மூன்று நாட்கள் தொடர் விடுமுறை காரணமாக சென்னையில் இருந்து சொந்த ஊர் திரும்பிய மக்களால் குரோம்பேட்டை ஜிஎஸ்டி சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. சென்னையில் இருந்து ஏராளமானோர் தங்கள் சொந்த ஊர்களுக்கு நேற்று மாலை முதல் புறப்பட்டு சென்றனர். இதன் காரணமாக பல்லாவரம் முதல் கிடாம்பாக்கம் வரை ஜிஎஸ்டி சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் நிலவியது. குறிப்பாக குரோம்பேட்டை ஜிஎஸ்டி சாலையில் ஏராளமான வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. தொடர் விடுமுறையை முன்னிட்டு சென்னை கோயம்பேட்டிலிருந்து ஏராளமான பேருந்துகள் இயக்கப்பட்டதால் மதுரவாயல் பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. திருவண்ணாமலை, நாகை, வேளாங்கண்ணி, ஓசூர், பெங்களூரு ஆகிய பகுதிகளுக்கு செல்லும் பேருந்துகள் கோயம்பேட்டிலிருந்து இயக்கப்படுகின்றன. இதனால் கோயம்பேடு முதல் மதுரவாயல், வானகரம் வரை வாகன ஓட்டிகள் ஊர்ந்து செல்லும் நிலை உருவானது. உயர்மட்ட மேம்பாலம் அமைக்கும் பணிக்கு சாலை குறுகியதால் வாகன ஓட்டிகள் அவதிக்கு உள்ளாகினர். செங்கல்பட்டு மாவட்டம் படாலம் அருகே நிகழ்ந்த விபத்தால் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் நிலவியது. நள்ளிரவு நேரத்தில் கண்டெய்னர் லாரி ஒன்று சாலை தடுப்பு சுவர் மீது கவிழ்ந்தது. இதனால் திருச்சி சென்னை மார்க்கத்தில் ஏற்பட்ட போக்குவரத்து நெரிசல் காலை வரை நீடித்தது. மாமண்டூர் முதல் படாலம் வரையில் போக்குவரத்து நெரிசல் இருந்ததால் காலையில் பணிக்கு சென்றவர்களும் முக்கிய பணிக்கு சென்றவர்களும் அவதிக்குள்ளாகினர். ஜம்மு காஷ்மீரின் கிஷ்துவார் மாவட்டத்தில் மேகவெடிப்பு காரணமாக உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 50ஐ தொட்டுள்ளது. சோஸ்டி கிராமத்தில் மேகவெடிப்பால் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. வெள்ளத்தில் சிக்கியவர்களை மீட்கும் பணியில் ராணுவம், தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். 100க்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பாக மீட்கப்பட்ட நிலையில் காணாமல் போன 50க்கும் மேற்பட்டோரை தேடும் பணி முடுக்கிவிடப்பட்டுள்ளது. மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் குறித்து காஷ்மீர் துணைநிலை ஆளுநர் மற்றும் முதலமைச்சரிடம் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கேட்டறிந்தார். இமாச்சல பிரதேசத்தில் ஏற்பட்ட மேகவெடிப்பால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டது. சிம்லா, லாகிவுல், ஸ்பிட்டி ஆகிய மாவட்டங்களில் இடைவிடாமல் பெய்த கனமழை காரணமாக மேகவெடிப்பு ஏற்பட்டு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதில் கன்வி ரயிவனில் உள்ள காவல் நிலையம் அடித்து செல்லப்பட்டது. சிம்லாவில் ஒரு பேருந்து நிலையம் இடிந்து விழுந்தது. அதன் அருகே இருந்த கடைகள் சேதமடைந்தது.
பீகாரில் வரைவு வாக்காளர் பட்டியலில் நீக்கப்பட்ட 65 லட்சம் வாக்காளர்களின் விவரங்களை 5 நாட்களுக்குள் இணையதளத்தில் வெளியிட தேர்தல் ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் கெடு விதித்துள்ளது. இது தொடர்பான வழக்கை விசாரித்த நீதிமன்றம் பீகாரில் வரைவு வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்ட வாக்காளர்களின் விவரங்களை செவ்வாய்க்கிழமை மாலை 5 மணிக்குள் இணையதளத்தில் வெளியிட வேண்டும் என்று இடைக்கால உத்தரவு பிறப்பித்தது. மேலும் பட்டியலிலிருந்து பெயர் நீக்கப்பட்டதற்கான காரணத்தையும் குறிப்பிடவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. டெல்லியில் மரம் வேரோடு சாய்ந்ததில் இருசக்கர வாகனத்தில் சென்ற இருவர் படுகாயமடைந்தனர். டெல்லியின் பாரா சவுக்கில் கனமழை பெய்த நிலையில் சாலையில் வெள்ளம் தேங்கியிருந்தது. அந்த வழியாக இருசக்கர வாகனங்கள் சென்று கொண்டிருந்த நிலையில் சாலையோரம் இருந்த மரம் ஒன்று வேரோடு வாகன ஓட்டிகள் மீது சாய்ந்தது. இதில் இருவர் படுகாயமடைந்தனர். சுங்கச்சாவடிகள் வழியாக பயணிக்க ஆண்டுக்கு 3000 ரூபாய் செலுத்தி பாஸ் பெறும் நடைமுறை சுதந்திர தினம் முதல் அமலுக்கு வருகிறது. இதன் மூலம் வாகனம் ஒன்று அதிகபட்சம் 200 முறை சுங்கச்சாவடிகளை கடந்து செல்லலாம். கார், ஜீப் உள்ளிட்ட வணிக பயன்பாட்டிற்கல்லாத தனியார் வாகனங்கள் மத்திய அரசின் ராஜ்மார்க் யாத்ரா செயலி மூலமாக ஃபாஸ்டாக் ஐடியை பயன்படுத்தி பெறலாம். பேருந்துகள், லாரிகள் உள்ளிட்ட வணிக வாகனங்களுக்கு பாஸ் பெற முடியாது. தமிழ்நாட்டில் வரும் 20ஆம் தேதி வரை மிதமான மழைக்கே வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிவிப்பில் தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆகஸ்ட் 15ஆம் தேதியன்று ஓரிரு இடங்களில் பலத்த தரைக்காற்று மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ரஜினிகாந்த் நடிப்பில் உருவாக்கியுள்ள கூலி திரைப்படம் வெளியானது. பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் உருவாக்கியுள்ள கூலி படம் வெளியானதையொட்டி திரையரங்குகளில் ரசிகர்கள் பட்டாசு வெடித்துக் கொண்டாடினர். மேலும் ரஜினியின் பேனருக்கு பாலாபிஷேகம் செய்யப்பட்டது. சென்னை ரோகிணி திரையரங்கில் ரஜினிகாந்தின் மனைவி லதா ரஜினிகாந்த், மகள் ஐஸ்வர்யா, நடிகர் தனுஷ், அவர்களின் மகன் யாத்ரா உள்ளிட்டோர் கூலி படத்தை பார்த்தனர். இதேபோன்று குரோம்பேட்டை வெற்றி திரையரங்கில் இயக்குநர் லோகேஷ் கனகராஜ், இசையமைப்பாளர் அனிருத், நடிகை ஸ்ருதிஹாசன் உள்ளிட்ட படக்குழுவினர் கூலி படத்தை ரசிகர்களுடன் கண்டுகளித்தனர். சத்தியம் திரையரங்கில் சிவகார்த்திகேயன் தனது மனைவியுடன் வந்து படம் பார்த்தார். நடிகை பிரியங்கா மோகன் உள்ளிட்டோரும் கூலி படத்தை கண்டுகளித்தனர். நகர்ப்புற தூய்மை பணியாளர்களுக்கு 30,000 வீடுகள் கட்டிக் கொடுக்கப்படும் என்றும் இலவச காலை உணவு வழங்கப்படும் என்றும் அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். அமைச்சரவை கூட்டத்திற்கு பிறகு தலைமைச் செயலகத்தில் பேட்டியளித்த அவர் தூய்மை பணியாளர்கள் பணிக்கு திரும்ப வேண்டும் என கோரிக்கை வைத்தார். அரசு உங்கள் மீது கொண்டிருக்கக்கூடிய அக்கறையின் மனதிலே வைத்து பொதுமக்களுடைய நலனை கருதி அதே போல உங்களுடைய மற்ற கோரிக்கைகளெல்லாம் மனதிலே வைத்து நீங்கள் உங்களுடைய வேலை நிறுத்தத்தை விடுத்து பணிகளுக்கு திரும்பி அந்த பணியில் ஈடுபடுத்த வேண்டும் என்று நான் அரசின் சார்பாக மிகுந்த அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சென்னையில் போராட்டத்தில் ஈடுபட்டதால் கைது செய்யப்பட்ட தூய்மை பணியாளர்கள் 135 பேர் விடுவிக்கப்பட்டனர். சென்னையில் 2 மண்டலங்களில் தூய்மை பணிகளை தனியார் நிறுவனத்திடம் ஒப்படைத்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து ரிப்பன் மாளிகையில் தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். 13 நாட்களாக போராட்டம் நடத்திய தூய்மை பணியாளர்களை அப்புறப்படுத்த சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனைத் தொடர்ந்து அவர்களை நள்ளிரவில் கைது செய்த காவல்துறையினர் வேளச்சேரியில் உள்ள திருமண மண்டபத்தில் அடைத்து வைத்திருந்த நிலையில் விடுவித்தனர். தூய்மை பணியாளர்களை திமுக அரசு ஒருபோதும் விட்டுக் கொடுக்காது என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உறுதியளித்துள்ளார். தூய்மை பணியாளர்களுக்கான திட்டங்கள் குறித்து அமைச்சரவையில் எடுக்கப்பட்ட முடிவுகளை சுட்டிக்காட்டி எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர் இதனை தெரிவித்துள்ளார். 4 ஆண்டுகளில் தூய்மை பணியாளர்களுக்கு பல நலத்திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருப்பதாகவும் முதலமைச்சர் அதில் குறிப்பிட்டுள்ளார். தூய்மை பணியாளர்களின் நலவாழ்வுக்காக 10 லட்சம் ரூபாய் காப்பீடு வழங்கப்படுவதாக சுட்டிக்காட்டியுள்ள முதலமைச்சர் தூய்மை பணியாளர்களுக்கு 30,000 வீடுகள் கட்டித்தரப்படும் என்றும் உறுதியளித்துள்ளார். சென்னையில் நள்ளிரவில் அடக்குமுறையை ஏவி தூய்மை பணியாளர்களை அடித்து நொறுக்கி ரிப்பன் மாளிகை வாசலிலிருந்து அகற்றியிருப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள எடப்பாடி பழனிசாமி தூய்மை பணியாளர்கள் என்ன சமூக விரோதிகளா, குண்டர்களா, நக்சலைட்டுகளா என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார். மேலும் கொடுத்த வாக்குறுதியை திமுக நிறைவேற்றாத நிலையில் அறவழியில் போராடியது தவறா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார்.